ஆண்டவர் எனக்கு என்ன வைத்திருக்கிறார், என்னுடைய தரிசனம் என்ன? நான் அநேக காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறேன், ஒன்றும் நிறைவேறவில்லை. எனக்கு அநேக தேவைகள் உண்டு, ஆனால் சந்திக்கப்படவில்லை என்று உங்கள் இருதயம் இந்த காலை வேளையிலே அங்கலாய்த்து கொண்டிருக்குமானால், ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயம் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறார். அந்த தரிசனம் பொய்யான வாக்குறுதியை கொடுப்பதில்லை. நீ கஷ்டத்துல, வேதனை, துன்பத்துல நீ கடந்து போனாலும் அந்த தரிசனம் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேராய், அந்த தரிசனத்துக்கு நேராய் உன்னை வழி நடத்தும். அந்த தரிசனம் பொய்யான வாக்குறுதியை கொடுக்காது. அது தாமதிக்கிற மாதிரி தோணும், ஆனா அந்த தாமதம் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு நேராய் உங்களை கொண்டு போகும். ஹல்லேலூயா! அது நிச்சயம் வரும், ஆனா நீங்க காத்து இருக்கணும். ஆண்டவர் இதனை செய்வார். எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனத்தை நான் சுகந்தரித்துக் கொள்ளுவேன். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துல கொண்டு போய் வைத்து பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல அவர் சுதந்திரித்துக் கொண்டார்களோ, அதே போல உங்களுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற தரிசனத்துக்கு நேராய் ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். நடத்தி கொண்டு போகிற பாதைவானா கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா சோர்ந்து போயிடாதீங்க, நிச்சயம் ஆசீர்வாதம் இருக்குது. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, அருமை பிள்ளைகள் இந்த தரிசனத்துக்காக காத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தாமதிக்காமல் சீக்கிரத்திலே வரும் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறீரே, அது போல சீக்கிரத்திலே அந்த வாக்குறுதி நிறைவேற வழி நடத்தட்டும் அப்பா. அந்த தரிசனம் அவர்களை நடத்தட்டும். அந்த தரிசனம் ஒரு நாளும் மாறாதபடி, வழி தவறி போகாதபடிக்கு அவர்களை கரம் பிடித்து தரிசனமும் அவர்களும் ஒரே பாதையில நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லாவற்றையும் சுகந்தரித்துக் கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம், ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.